அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தாரா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டு பேசுறாங்க. அவன் எதுக்காக இந்த போட்டோவை எனக்கு அனுப்பிச்ச, நீ தான் அதெல்லாம் பண்ணிருக்க, ஆனா அந்த போட்டோவை எனக்கே அனுப்பிச்சிருக்க, என்ன காரணம் அப்படின்றப்ப, இல்ல உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியணும்ல, அதனாலதான் அனுப்பிச்சேன். நாங்க 2 பேரும் உண்மையிலே லவ் பண்றோம், அது உங்களுக்கு தெரியணும், அவருக்கு மேல விருப்பம் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து ஓ அப்படியா, ஆனா கொஞ்சம் கூட வந்து சீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்ல உனக்கு, அந்த இதே இல்லாம பேசுற, சரி இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பாவது கேட்கலாம்ல, அதுவும் கேட்கலையே அப்படின்னு மன்னிப்பா, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒன்னும் கில்ட்டி எல்லாம் ஃபீல் ஆகல, எனக்கு என்னமோ இது தப்புன்னு தெரியல, எங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தது, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அவ்வளவுதான், அவருக்கு உங்களை பிடிக்கல, அதனாலதான் உங்களை லவ் பண்ணல அப்படின்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம பேசுற இல்லடி அப்படின்றப்ப, எது அச்சமே இல்லையா, நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா, சொல்ல போனா இன்னைக்கு கூட நடந்தது, உங்களுடைய மேனேஜர் சொன்னாரு என்னைய போட்டோ எடுக்கிறதுக்கு, நீங்க என்னடானா வேணான்னு சொல்லிட்டீங்க, என்னமோ நான் எதையுமே கத்துக்காத மாதிரியே பேசுறீங்க, எனக்கும் ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு. இங்க பாரு, உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நான் லேர்ன் பண்ணாமலா இருக்கேன், உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு கேபபிள் வல்லங்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இவங்க அதை கேட்கற மாதிரி இல்ல, இல்லவே இல்ல, நீ மட்டும் தான் முன்னேறணும்னு நினைக்கிற, என்னை வந்து முன்னேற விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியே இவங்க பேசுறாங்க. பட் ஹீரோயினி இல்ல, நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு, அதுக்குள்ள தவறான முடிவு எடுக்கிற, ஆனா இப்போதைக்கு இதை நீ அனுப்பி எதுக்காக, என் பாய் ஃப்ரெண்ட், அதாவது என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணிட்டான், அதை வச்சு நான் என்னுடைய ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம நான் பேக் அடிப்பேன் நினைச்சேன், சொல்ல போனா அவன் சீட் பண்ணதுனாலதான் நான் இந்த அளவுக்கு வெறி கொண்டு போய் இவ்வளவு பெரிய இடத்தை வந்து அடைஞ்சேன், இது நடக்கிறனாலும் எனக்கு வந்து இதுதான், பட் எனக்கு இப்போதைக்கு ஒரு கில்ட் ஃபீலும் கிடையாது, அவன் சீட் பண்ணது அப்படியே இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம், அப்புறம் நீ இனிமே ஸ்டுடியோ பக்கம் வந்துடாத, கிளம்பிரு, இதோட உன்னுடைய வேலையை விட்டு நீ கிளம்பிரு, இனிமே வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இவங்க அதை கேட்டோடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்கல்ல. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் அந்த குழந்தை இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, நேரடியா அவங்க பாட்டிக்கு போன் அடிச்சு, பாட்டி இந்த மாதிரி வந்து சித்தி திரும்பவும் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க லவ்ல, அவங்க வந்து பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பாய் ஃப்ரெண்டை விட்டு வந்து அப்படி இப்படின்னு எல்லா கதையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த கிம்ச்சியை கொண்டு போய் கொட்டினது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல அவங்க வரும்போது ஓகே ஓகே ஆன்ட்டி வந்துட்டாங்க போல இருக்கு, நான் வைக்கிறேன் அப்படின்னு வேமா வச்சிடறாங்க. அவங்க பாட்டியும் சரி நான் பாத்துக்கிறேன் வரட்டும் இவள்களை அப்படின்றாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோனியை காட்டினா, அவங்க என்னடானா பார்ல உட்காந்து ஆல்ரெடி குடிச்சது பத்தாதுன்னு இங்க உட்காந்து சுஜி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பீரு, இது சுஜி, இதை வச்சு குடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு ஆளு ஜாலியா, அதாவது இந்த பைத்தியக்கார மாதிரி புலம்புவாங்க இல்ல, அது மாதிரி ஒரு தினுசா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இன்னொரு பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்தும் போது இந்த பசங்களே இப்படித்தான் உனா பிரேக்கப் பண்ணிட்டு வர்றானுங்க, எதுக்குமே தைரியம் இல்லாதவனுங்களா இருக்கானுங்க, ரொம்ப கோலையா இருக்கானுங்க, இதுக்கு நம்ம சிங்கிளாவே இருந்துட்டு போலாம் அப்படின்னு இவங்க ஒரு பெரிய புலம்புறாங்க. அப்படியே கட்பட்டாங்க நம்ம ஹீரோ குடுகுடுன்னு கிராமத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்கடான்னு பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு கடைக்கு தான் ஓடுறாப்புல. அங்க போய் என்னடா என்னாச்சா சொல்லுங்கடா, என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா, அடே வாயை திறந்து எவனா சொல்லுங்கடா அப்படின்றப்ப பக்கத்துல ஒருத்தர் குண்டா இருக்காருல, அவர் பேரு மனோஜ். ஓகேங்களா, அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம மனோஜோட 2வது பையன் இருக்கான்ல, ஆமா 2வது பையன், அவனுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லை சொல்றா, இல்ல மச்சான் அதாவது வந்து இவனோட 2வது குழந்தை இருக்குல்ல, அது வந்து நேத்து தான் வந்து பேசி இருக்குது முத வார்த்தை, ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னடா சொல்றா, அம்மான்னு சொல்லிருச்சான். என்னது அம்மான்னு சொல்லிச்சா, இல்ல எனக்கு புரியல, இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மனோஜ் ஆரம்பிக்கிறாப்ல, இல்லடா மச்சான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை முதல்ல எதை சொல்லுதோ அதை பொறுத்தாண்டா இருக்கு, இப்ப என் குழந்தை என்னடா அது 2வது குழந்தை முத வார்த்தை அப்பான்னு சொல்லாம அம்மான்னு சொல்லிருச்சு, இப்ப எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு, நம்மால என்னது அம்மான்னு சொல்லிருச்சா, சோ இதுக்காக தான் என்னை கால் பண்ணி கூப்பிட்டேன், ஆமாண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை, டேய் என் ஒய்ஃப் முத குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா, அந்த குழந்தைய நான் தான் வளர்த்தேன், அவளும் இதே மாதிரி தான் அம்மான்னு தான் சொன்னா, அப்ப நான் என்ன பண்றது, இப்ப 2வது பையன் அவ பிறந்தப்பையும் இப்படித்தான் பிறந்து கொஞ்ச நாள்ல வேலைக்கு போயிட்டான், அவனையும் நான் தான் பார்த்தேன், சரி இவனாவது ஒரு வார்த்தை ஆறுதலா அப்பான்னு கூப்பிடுவான்னு பார்த்தா கடைசியில அம்மான்னுட்டான். ஆனா நம்ம விக்கி என்ன சொல்றாருன்னா, இல்ல மச்சா ஆக்சுவலி வந்துட்டு இங்க பாரு, குழந்தைகளுக்கு அப்பான்றதை விட அம்மான்னு சொல்றதா ஈஸியா இருக்கும், அதனால குழந்தை வேணா அம்மான்னு சொல்லிருக்கலாம்டா, நீ ஏன்டா அதை பத்தி கவலைப்படுறன்றப்ப நம்ம ஹீரோ லோரா லூசு லோலாய் போயிடலாம், உங்களோட பெரிய லோலாய் இருக்காடா, டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க, இதுக்காக கூட நீ போன் போட்டு அவசரமா வர சொன்னீங்க, நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தவன் அரைவரையா ஓடி வரேன்டா, டேய் குடியார பையலா பேசாம குடிச்சிட்டு போக வேண்டியதான்டா, அதுக்கு என்ன என்னைய போன் போட்டு வர சொன்னீங்க, ஐயோ ராமா முடியலையே, இந்த மாதிரி பசங்களோடலாம் நீ சேர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறே கடவுளே அப்படி நம்ம ஹீரோ புலம்புறாப்ல. பெண்ண உன் குழந்தை அம்மான்றச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமாடா, நம்ம மனோஜ் உனக்கு என்னடா தெரியும் அதை பத்தி, முன்ன பின்ன கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து பார்த்ததாண்டா தெரியும், நம்ம குழந்தை வந்து எப்பவுமே முத வார்த்தை பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டாதாண்டா நமக்கு சந்தோஷம், அது அம்மான்னு கூப்பிட்டா அம்மாவுக்கு மட்டும் தாண்டா சந்தோஷம், எனக்கு தாண்டா தெரியும் இதை எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு அவர் புலம்புறாரு. நம்ம விக்கியோ சரி வந்தது வந்துட்டேன் இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸா சரக்கான்னு தெரியல தூக்கி போறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு 3 பேரும் அழகா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்க காட்டினா நம்ம ஹீரோயினி வலு போதையா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி சோகத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்காரு. சோ இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வெப் சீரிஸ் கேட்டிருந்தாரு. சோ பிரதர் இந்த நாடகம் முடிஞ்ச உடனே உங்களுடைய அந்த நாடகத்தை நான் போடுறேன், ஏன் அப்படின்னா ஒரு நாடகம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அதுக்காக உட்கார்ந்து ஃபுல்
அண்ட் ஃபுல் அந்த வெப் சீரிஸோட எத்தனை எபிசோட் இருக்கோ அதை எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்க்கணும். அப்பனாதான் எனக்கு கதை வந்து புரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் பெருசா எல்லாம் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு தான் இங்கிலீஷ் புரியும். அதனால நான் ஃபுல்லா உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து அதுக்கப்புறம் அந்த நாடகத்தோட கதை கரு என்னங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஊருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஏத்த மாதிரி பேசணுங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணம். சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பேசியிருப்பேன். இதுல வர நிறைய டயலாக்ஸ் வந்து காமெடி எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் சில இடத்துல. பட் அதை நான் ஹை பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பேன். சோ அது எல்லாத்தையும் காமெடியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மத்தபடி கதை சூப்பரா இருக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். மறுநாள் காலையில எங்க வீட்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அக்கா பொண்ணு தான் வருது. வந்து அப்புறம் சித்தி என்னங்க இதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. ஆஹா வந்துட்டியா, எனக்கு அந்த ஹேங் ஓவர் ட்ரிங்க்ஸ் கூட அப்படின்னு. இவ என்ன பண்றா, வேணுனே இந்த ஐஸ் பொண்ணு டப்புன்னு தூக்கி ஒரு ட்ரிங்க்ஸ் தூக்கி போடும்போது டப்புன்னு பிடிச்சிட்டு என்னமா பண்ற, குழந்தை மாதிரி நடந்துக்கோ, இப்படிலாம் பண்ணா நான் செத்துருப்பேன் என்ன தெரியுமா அப்படின்னு. நீங்க எதுக்கு சாகணும், அதான் நீங்க தான் குடிச்சிட்டே சாகாம தானே வந்தீங்க அப்படின்னு. என்ன சொல்றேன் எனக்கு புரியல. அதான் நேத்து நைட்டு நீங்க பண்ணீங்களே ஒரு அலப்பற, அதான் என்னால இன்னும் மறக்க முடியலையே. குடிச்சிட்டு நான் சாகணும்னு சொல்லி அலப்பற பண்ணீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன் அப்படின்றாங்க. என்னது நானு அலப்பற பண்ணனா, என்னமா சொல்றேன் அப்படின்றப்ப அப்பதான் அங்க காட்டுறாங்க நம்ம தலைவி என்ன பண்ணிருக்காங்க, குடிச்சிட்டு செம்ம போதையில வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி அதுல பூரா விழுந்துகிட்டு எனக்கா திரும்ப சரக்கு வேணும் சரக்கு வேணும் சரக்கு வேணும் எனக்கு சரக்கு வேணும்னு ஒரே அலப்பற பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோயினுடைய அக்கா பொண்ணு 2-3 பேர் வரிசையா உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க பெட்ல. இவன் என்னதான் பண்றான் பாப்போம் அப்படின்னு சொல்லி. அவங்க என்னடா எனக்கு சரக்கு வேணும், நான் சாக போறேன், எனக்கு சரக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து அதையும் போட்டு அலங்கோலம் பண்ணி அதுக்கப்புறம் கீழே விழுந்து எனக்கு சரக்கு வேணும் எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு உட்கார்ந்து அழுது புலம்புன்னு புலம்பி இருப்பாங்க. சோ இவங்க அங்க அழுதுக்கு அப்புறம் கூட பாருங்க எந்திரிச்சு உட்கார்ந்து சாரி கேட்க சொன்னா சாரி கேட்க மாட்டாலாமே, அவ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாலாமே அப்படி இப்படின்னு புலம்பி இருப்பாங்க. சோ எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, நான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டும் தான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல, நம்ம எவ்வளவு பெரிய லைஃப்ல சக்சஸோ இல்ல எதை வேணாலும் அடையலாங்க. ஆனா அந்த மனசக ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அது மட்டும் மாறவே மாறாது, அது நேச்சுரலாவே உள்ளதுதான். சோ எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் ஏமாற்றம் வந்தா அதை நம்ம சமாளிக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெக்ஸ் வரத்தான் செய்யும். சோ அதை வேற வழியே இல்லாம அவங்களும் மனுஷங்க தானே, என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க எங்க கொண்டு காட்டுவாங்க, சோ வீட்டுல தான் காட்ட முடியும். அது மாதிரி இங்க நம்ம ஹீரோயினி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குற அவங்க அக்கா எல்லாருமே ரெண்டாவது அக்கா சொல்றாங்க, இல்லடி இவ அழுது ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இவ இப்படி அழுகிறா, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடி அப்படின்றாங்க. சோ ஆமாங்க நம்ம ஹீரோயினி இது ரெண்டாவது தடவை அப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்டோன்னு நம்ம ஹீரோயினி ஐயோ காலால நேத்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே மெதுவா எந்திரிச்சு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே நடக்காத மாதிரியே போறாங்க. அவங்க அக்காக்கள் 2 பேரும் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க அப்படியே மெதுவா இறங்கி வந்து அழகா போய் அங்கிட்ட காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஏதோ ஊத்தி குடிக்க போறாங்க. அப்ப அவங்க அக்கா கேக்குறாங்க, இங்க பாருமா தாரா, நீ ரொம்ப வெயிட் கம்மியா இருக்க, அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் குடி, அது மட்டும் இல்லாம இனிமே குடிக்கிறதா இருந்தா வீட்டுல வச்சு குடி, தயவு செய்து வெளியே வச்சு குடிக்காத அப்படின்றாங்க. என்ன நான் என்ன குழந்தையா, எனக்கு இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் அதெல்லாம் பாத்துக்குவேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லி இருக்கும்போது அங்க அவங்களுடைய குழந்தை பாக்கணும், சித்தி என்னது இது சூ இந்த நாருது என்னத்த மிதிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. என்னமா சொல்ற அப்படின்னு வாங்கி வந்து ஐயோ ராமா என்ன கர்மம்னே தெரியலையே, அதை கொண்டு போடி அப்படின்னா அங்க கொண்டு போய் போட போறாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினிக்கு லைஃப்ல பிரச்சனைங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க இப்போ என்ன அப்படின்னா அங்க நியூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்ண போறாங்க அப்படின்னும் அவங்கள வந்து எப்படியோ அங்க இருக்கிற போலீஸ் காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க, அவங்கள விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அந்த விசாரணையில என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிவில போய்கிட்டு இருக்கும்போது அடியே தாரா இங்க வந்து பாருடி அது உன்னோட அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோயினியும் ஷாக்காய் போய் வந்து பாக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க அக்காவும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பெரிய அக்கா கேக்குறாங்க, என்னடி நடக்குதுங்க, அவ ஓ அசிஸ்டன்ட் தானே, ஏன் சூசைட் பண்ண போனா, நீ என்ன பண்ண, எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த அளவுக்கு நீ பண்றாலும் கிடையாது, என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லு, யோசிச்சு பாரு நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கப்ப அவங்க வந்து இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா தப்பா எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றாங்க. அங்கிட்டு டிவில தி வேர்ல்ட் ஃபேமஸ் போட்டோகிராஃபரான தாரா வந்துட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ட் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி தவறா வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. தாரா அவருடைய பவரை பயன்படுத்தி இவங்களை முன்னுக்கு வரவிடாம அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. அவங்களுடைய பவரை தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி டிவில சொல்றாங்க. சோ இதை கேட்டோனே மொத்தமா 3 பேரும் ஆடி போயிடுறாங்க. எஸ் ஆமாங்க நம்ம வில்லி என்ன பண்றா அப்படின்னா வேணும்னே தான் பண்ணுவா. அதாவது வந்து இவ இப்ப எதுவுமே பண்ண விடாம இருக்கால, இவ ஒரு போட்டோகிராஃபர் ஆகுனா இவளுக்கு ஒரு ரீச் வேணும். சோ அதுக்காக வேணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி என்னைய வந்து வளர விடாம தடுத்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் பவரை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம நாடு மாதிரி கிடையாதுங்க, அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாதுங்க, அங்க பூரா பவரை தப்பா யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா வச்சு நாரா கிளிகளையும் கிழிச்சிருவாங்க, அதையும் பாத்துக்கோங்க. சோ அது மாதிரி இங்க எல்லாம் ஓடும் போது எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக்கு. இங்க இவங்க ஆபீஸ காட்டுறாங்க, அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா போட்டோகிராஃபர் எல்லாம் ரெடியா இருக்காங்க, அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஐயோ என்னடி இப்படி
இப்படி ஆயிருக்கு, ஒரு பக்கம் போன் அடிக்குது, ஒரு பக்கம் நியூஸ்ல வந்துட்டு அவங்களோட பவரை வந்துட்டு தவறா பயன்படுத்திருக்காங்க, சொல்ல போனா இதை நிறைய தடவை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்கள போட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக இங்கிட்ட நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ இதனால இப்ப நிறைய பிரச்சனை இவங்க அட்டெண்ட் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க கிட்ட ஆல்ரெடி ஆல்பம், அதாவது அந்த ஸ்டுடியோல வந்துட்டு நிறைய போட்டோஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதாவது மாடலிங் பண்ணவங்க ஹீரோஸ் நிறைய பேரோடது, அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட போட்டோவை ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. சொல்ல போனா நிறைய ஷெட்யூல்ஸ், அதாவது இது போட்டோ எடுக்கிறதுக்காக ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அப்பாயின்மெண்ட் ஒட்டு மொத்தமா கேன்சல் ஆகுது. சோ ஒரு பக்கம் மெசேஜா வடிச்சு தள்ளுது கேன்சல் சொல்லி. இவங்க எவ்வளவுதான் போன் பேசி அதை சொல்ல முயற்சி பண்ணாலும் யாருமே வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல போனே எடுக்காத அளவுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஆன்லைன்ல போட்டு கமாண்ட்ல கிளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, மேடம் இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணி வச்ச எல்லா ஷெட்யூலுமே போச்சு, சொல்ல போனா எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. சோ ஒட்டு மொத்தமா இப்ப நம்ம ஹீரோயினி ஜீரோக்கு வந்துட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு டாப் லெவலுக்கு போனாங்களோ அதே மாதிரி சரசரன்னு இறங்கி ஒரே நாள்ல அடி மட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது அடி மட்டத்துக்குன்னா அவங்களுடைய திறமை போகல, பட் அவங்க இது வரைக்கும் பண்ணி வச்சிருந்த அப்பாயின்மெண்ட், அவங்க போட்ட எல்லா எஃபெக்ட்டுமே வேஸ்டா போச்சு. ஒட்டு மொத்தமா எல்லாமே சரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினி இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இது எல்லாமே போச்சு. சோ அதே நேரத்துல என்னன்னா இங்க அவங்க ஸ்டுடியோல இருக்கிற எல்லா போட்டோ ரிமூவ் பண்ணுவாங்கல்ல, அப்ப சில ஹீரோயினியோட போட்டோ எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அங்க வேமா ஓடி வராங்க. இருங்க அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான், நான் அவங்ககிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ட்ரை பண்ணா அவங்க பேசல. அவங்களுக்கு கேக்குறாங்க எங்க மேடம் அப்படின்றப்ப, இல்ல மேடம் அங்கிட்ட ஷூட்டிங்ல இருக்காங்க, எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசுங்க. ஆக்சுவலி மேடமும் சொல்லிட்டாங்க போட்டோ எடுக்க சொல்லி, நீங்க இந்த மாதிரி வந்து அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களும் போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்துல தான் அவங்க போனுக்கு மெசேஜ் எல்லாம் நிறைய வருது, எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் ஆனதுக்கு. ரெண்டாவது பட்சம் அந்த இது கேன்சல் ஆன உடனே இவங்க இந்த போட்டோஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்கல்ல இந்த இடம், அதாவது இந்த எக்ஸிபிஷன் மாதிரி, இந்த எக்ஸிபிஷனுடைய அங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க போன் பண்ணி, ஆக்சுவலி நீங்க முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வாங்க, அது வரைக்கும் உங்களோட இதை வந்து நாங்க ஹேண்டில் பண்ண முடியாது, சோ நாங்க இப்போதைக்கு விலகிக்கிறோம், இதுக்கு மேல எங்களால உங்க கூட வந்து கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிடுறாங்க. சோ இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாருமே நம்ம ஹீரோயினியை கைவிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபேஸ் நல்லா தெரியக்கூடிய எல்லா போட்டோவையும் எடுத்துட்டாங்க. அந்த முதுகு பின்னாடி வச்ச மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கும். சோ அந்த போட்டோஸ், ஃபேஸ் தெரியாத போட்டோஸ் மட்டும் தான் அங்க இருக்குது. மத்தபடி எல்லா போட்டோஸ் எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயினி உட்கார்ந்து ஓன்னு ஒரே அழுக. சோ நம்ம ஹீரோயினி எவ்வளவோ பேரு புகழ் சம்பாதிச்சாங்க, அவ்வளவத்தையும் ஒரே நாள்ல ஒருத்தி காலி பண்ணிட்டா. அப்படி அழுகும் போது அப்படியே கடலை காட்டுறாங்க. அங்க பார்த்தா அவங்களுடைய அம்மா டீம்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்து சங்க எடுக்கிறது, சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஆக்சுவலி இந்த கடல் எவ்வளவு அமைதியா இருக்கு, ஆனா அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சில நேரத்துல நல்ல அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆபத்துகள் நிறைய வரும். அது மாதிரி தான் இப்போ எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரேடியா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கடல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஆக்சிஜன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மூச்சை நல்லா இறுக்கி பிடிச்சதா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி தான். சோ அதே நேரத்துல அவங்களே வெளியே வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட டீம்ஸ் எல்லாம் சங்கு எடுத்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் கடல் பாசியை வந்துட்டு விவசாயம் பண்ற மாதிரி சிலதெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் வெயிட் போட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வருதா கிராமத்துக்குள்ள, அந்த பஸ் ஓட்டிட்டு வராரு இதோ டிரைவர், இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. ஆமாங்க, இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. அப்படியே அவரும் வர்றாருல, வந்து இறங்கிட்டு நேரா பொண்டாட்டியை பார்க்க வராங்க. அங்க வந்தானே, இங்க பாருங்கப்பா மிஸ்டர் சாய் வந்திருக்காரு. ஆமா, அவருடைய பேர் வந்து மிஸ்டர் சாய். அவர் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அவங்க வைஃப் வந்து எடுத்து வச்ச அந்த சங்கல எடுக்க ட்ரை பண்ணுவாரு, பட் முடியாது. உடனே அந்த வண்டியை தள்ளிட்டு போயிடுவார். அதே நேரத்துல பாரு உன் புருஷன்ல டெய்லி உன்னை பார்க்க வந்துறாரு, எனக்கெல்லாம் உங்களை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகுது அப்படின்னு பேசிக்கிட்டு. இதுல ஜெலஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, என் குழந்தைங்க யாரும் உருப்படியா இல்ல, அதனால என் புருஷன் என்னை பாக்குறதுக்கு வர்றாப்ல அப்படின்னு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட, உனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அந்த 3 பேருமே நல்லா தான் இருக்காங்க. சொல்ல போனா சியோல்ல அது உன்னுடைய மூத்த பொண்ணு வந்து ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றா, 2வது பொண்ணு ஏதோ நியூஸ் பேப்பர்ல அவளும் ஒர்க் பண்றா, 3வது பொண்ணு சொல்ல போனா அவ தான் டாப். சியோல்ல நல்லா தானே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க உன் குழந்தைங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவங்க எங்க வாழ்ந்தாலும் சரி சந்தோஷமா வாழணும்ல, எனக்கு என்னமோ அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. அங்க பார்த்தா அவருடைய ஹஸ்பண்ட கூட்டிட்டு வண்டியில போயிருக்காங்க. ஒரு மாதிரி கோபமாவே போறாங்க. அவர் புருஷன் ஏமா ஒரு மாதிரியா வர்ற அப்படின்னு, எல்லாம் நம்ம பசங்களால தான். என்னமா சொல்ல வர்ற, ஆமா மொத இருக்கிறவ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா, 2வது இருக்கிறவ அவ குழந்தையோட வந்து உட்கார்ந்துருக்கா, பையன் யாருன்னே தெரியல, 3வது எதுக்குமே உருப்பட மாட்டேங்கிறா, பணம் மட்டும் தான் சம்பாதிக்கிறா, ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறா, ஒரு மண்ணும் புரியல எனக்கு, இவைகளெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியல, எனக்கு என்னமோ நம்ம முன்னாடி பண்ண அந்த கர்மா தான் இப்ப திரும்ப வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறேன் என் குழந்தைகளை வச்சுட்டு அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா, கண்டிப்பா நம்ம பசங்க எல்லாரும் நல்லபடியா இருப்பாங்க, நீ கவலைப்படாம இருந்து ஆறுதல் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காரு, சாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே அவருடைய மேனேஜர் கரெக்டா அவர் எந்திரிக்கும் போது வராரு, டேய் என்ன இந்த லெட்டர் வந்து இதாச்சு, என்ன நீ எப்பதான் இதை அக்செப்ட் பண்ண போற அப்படின்னு காட்டும் போது, அதாவது இவருடைய ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஹெட் ஆபீஸ் இன்னொரு இடத்துக்கு வந்து மெட்ராலஜிக்கல், அதாவது வந்து இந்த கடல்ல வந்துட்டு எப்ப வந்து என்ன புயல் வருதா
என்னங்கறத பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். சோ அந்த இதுல கொஞ்சம் ஹெட் ஆபீஸா இருக்கும். அங்க வந்துட்டு இவன் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக லெட்டர்லாம் வந்திருக்கும். பட் நம்ம தலைவன் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. மேனேஜரும் கேக்குறாரு, ஏன்டா இப்படி பண்ற, அங்க போனா உனக்கு சம்பளம் கூட எல்லாமே மாறும்டா லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, வேணா இருக்கட்டும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. மேனேஜரும் ஒரு மாதிரியா பாக்குறாரு, என்னடா இவன் எல்லாரும் வந்து ப்ரமோஷன் வந்தா போவாங்க, இவன் போக மாட்டேங்கிறானே அப்படின்னு. அப்ப நம்ம மனோஜ் கரெக்டா வரும்போது, யாரு இவனா, இவன் எல்லாம் இங்க இருந்து போக மாட்டான், அதுவும் நீங்க சொல்ற இடம் சியோல்ல இருக்கு, கண்டிப்பா போகவே மாட்டான் அப்படின்றாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. ஏமா இவ்வளவு வெயிட்ட தூக்கிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டே வராரா. ஆனா அந்த நேரத்துல இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம 3 லேடிஸும் இங்க வந்து நிக்கிறாங்க. நான் பிறந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப நேரா இங்க வந்து நிக்கிறாங்க. அப்படியே 3 பேரும் அழகா திரும்பி பார்த்துட்டு அம்மா ஹாய் ஹாய் அம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுல குழந்தை பார்க்கணுமே நம்ம ஐஸ் அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு ஷோப்பா முடியல அப்படின்ட்டு பாட்டி அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரியா ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேய் என்னடா நடக்குது இங்க, இவங்க எதுக்குடா இங்க வந்தாங்கன்னே தெரியல. சரி இப்போ இவங்க எப்படி இங்க வந்தாங்க, எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பாத்துலாமா. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலி நேரடியா வந்துட்டு சரி அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. பட் அங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சுத்திக்கிறாங்க. மேடம் உண்மையை சொல்லுங்க, நீங்க உங்க பவர் அபியூஸ் பண்ணீங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி எப்படின்னு கேட்டு இருக்கும்போது அவங்க எதுவும் பெருசா கண்டுக்கல, நான் எல்லாத்தையும் அப்புறம் பேசுறப்ப உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்க்க போறேன்னு போறாங்க. பட் அங்க வந்து நர்ஸ் உள்ள விட மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களும் டோரை சாப்பிட்ட உடனே டப்புன்னு அந்த ஸ்கிரீனை வந்து இது பண்ணிடுறாங்க ஒரு மாதிரி கோவத்துல. சோ வில்லி இப்படி பண்ணவும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க வீட்டை காட்டினா நம்ம அக்காகாரி எல்லாருக்கும் மூத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க செம்ம கான்ல இருக்காங்க. இப்படி போட்டு சாவடிக்கிறாங்க ரிப்போர்ட்ல. சும்மா சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அவங்க அக்கா அதே நேரத்தில் வாடி ஹாஸ்பிட்டலாவது போலாண்டி அப்படின்னா இருங்க நம்ம தாரா வந்துட்டு வேணாம் அப்படின்றாங்க. நம்ம மூத்த அக்கா மீரா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிட்ட இருந்து குடுகுடுன்னு இங்க பாரு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு எப்படிதான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்றப்ப இவங்க ரியாவும் கேக்குறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னு. இங்க பாருடி அப்படின்னு காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்கள பத்தி வேற போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க மூத்தவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிருப்பாங்கல்ல, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் லீக் பண்றாங்க. அதாவது இவங்க தான் வந்து நம்ம தாராவுடைய அக்கா மூத்தவங்க. இவங்க வந்து பேரு மீரா. இவங்க வந்து ஆக்சுவலி ஏஎஸ் குரூப்போட சிஇஓ தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் இவங்களுக்கு பவர் அபியூஸ் பண்ணதுனால தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாம ஏன்னா இப்படி போடுறாயிலோன்னு செம்ம கான்ல இருக்காங்க. இவங்க அக்கா காரியோ ஏய் வாடி போலாண்டி, இங்க இருக்க வேணாண்டி, செம்ம காண்டாகுது, இங்க இருந்தா கொலை பண்ணி வண்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரியா செம காவடி. அவங்க பாவம் வாங்கி பார்த்துட்டு ஆனா அதுல இவங்கள பத்தி வேற போட்டுப்பாங்க. ஏய் உனக்கு தெரியுமா ஆக்சுவலி அவங்களோட 2வது அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பேரு ரியா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே ஒரு குழந்தை இருக்குடி 6 வயசுல அப்படி இப்படின்னு. அட பாவிகளா, நான் கல்யாணம் பண்ணல இவங்களுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியே என்னடி இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் கான்ல என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா எடுத்து பார்த்தா அங்க அவங்களுடைய அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காங்க. மேடம் முடிஞ்சா எங்கேயாவது போய் அப்ஸ்டாண்ட் ஆயிருங்க, ஆக்சுவலி உங்க அட்ரஸ் எப்படி வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு என்னடி ஆச்சு, ரிப்போர்ட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, என்னடி சொல்ற அப்படின்னு பார்த்தா அங்க பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் குமின்னு குமிஞ்சிட்டாங்க. ஐயோ என்னடி பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்க என்ன பண்ணுங்க நான் ஓடுறேன், இருடி நாங்களும் வரோம், எங்க போறாலும் சேர்ந்து போக முடியும், இதுக்கு மேல முடியாது, அடியே எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு எல்லாம் புலம்பு. டக்குனே வேற வழி இல்ல, டக்குன்னு நம்ம வந்துட்டு கிளம்புவோம் வாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு பேக் பண்ணிட்டு ஆமா ஒரு நிமிஷம் நம்ம எங்க போறது அப்படின்றாங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை காட்டுறாங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல அவங்களுடைய ஹோம் டவுன் அவங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு போறாங்க, அவங்க பிறந்த இடத்துக்கு போறாங்க. ஏன்னா இந்த அட்ரஸ் மட்டும் தான் லீக் ஆயிருக்கும், அந்த அட்ரஸ் யாருக்குமே தெரியாது. சோ இது ஒரு கிராமம், அங்க போய் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. அதாவது பட்டிக்காடு மாதிரி, பட் ஒரு அழகான கிராமம் சொல்லலாம். சோ நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே பேக் பண்ணி ஃபிளைட் பிடிச்சி நேரா இங்க வந்துடுறாங்க. சோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க அங்க வந்து நின்னோடனே அவங்க அம்மா பார்த்தோன்னே ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. இவங்க ஹாய் அப்படின்னு இருப்பாங்க. அப்படியே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகி போய் பார்த்திருப்பாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது நாளைக்கு பாருங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.